வெல்கம் பேக் டு 0 பாயிண்ட் கைஸ். பீஸ்மேக்கர் சீசன் 2ல நெக்ஸ்ட் எபிசோட் நீட் ஐ சே டோர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃபைனலி இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஹைலி அட்வான்ஸ்டு டெக்கான குவாண்டம் அன்ஃபோல்டிங் சேம்பரை ஆகி எப்படி எங்கேருந்து எடுத்தான், அப்புறம் ரெட் செயின்ட் வைல்ட் அவனோட ஆக்சுவல் பவர்ஸ்னு அதிகமாக இல்லைனாலும் ஏதோ ரிவீல் பண்ணியிருக்காங்க இந்த எபிசோடில். ஆஹா, இன்னும் ஒரு எபிசோடு தான் இருக்குது. அதுக்கப்புறம் எபிசோட் 6ல இருந்து நமக்கு ஏகப்பட்ட கேமியோஸ், ஹிடன் டீடைல்ஸ்னு நிறைய கிடைக்க போகிறத நினச்சா ஒரே ஹைப்பாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க கிளே ஃபேஸ் மூவி ஷூட்டிங்கில் இருந்து நமக்கு இது வரைக்கும் கிடைச்ச நிறைய செட் ஃபோட்டோஸ், நியூ வில்லன்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ், அப்புறம் கிளே ஃபேஸில் நடக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய டீட்டெயில்ஸை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓப்பனிங்கில் 35 இயர்ஸ் அகோ ஆகி, கிறிஸ், கீத் எல்லாரும் ஹண்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஏதோ ஒரு வித்தியாசமான க்ரீச்சரை பார்த்துட்டு அதை ஆகி சுட்டுடுறான். சவுண்ட் எல்லாம் வச்சு பார்த்தா நான் அது பீசில் தான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். கடைசியில் பார்த்தா ஆகி சுட்டுது ஒரு கியூட்டான அப்பாவி ஏலியன் ஏரியா போல. சை, அப்புறம் என்ன, கீத் அதை கொல்லாதப்பான்னு சொல்லியும் அந்த ப்ளூ கலர் பிளட்டட் ஏலியனை பாயிண்ட் பிளாங்க்ல ஹெட்ஷாட் போட்டு பொலிச்சின்னு கீத்துக்கு ஒரு அடியும் போட்டு ஆகி சொல்கிறான், இருந்துக்கிட்டு ஆமாம், யார் இந்த பறந்து விரிஞ்ச கேலக்சியில் போக இடம் இல்லாமல் இங்கே வந்து இந்த ரேசிஸ்ட் நாய்கிட்ட சுடுபட்டு செத்து போன இந்த ஏலியன். இதை பார்த்த உடனே லாஸ்ட் சீசன் அண்ட் எபிசோட்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்த இம்பா இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது, நினைக்க விட மாட்டேன். அங்கே அடையாளங்கள்லாம் வச்சு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இது குரோலோட்டியன்ஸாக இருக்கலாம் ஃப்ரம் காமிக் புக்ஸ் அண்ட் அனிமேஷன். இது மட்டும்தான் சம் வாட் க்ளோஸர் லுக்கிங்காக வர இருக்குது. இல்லைனா ரெட் செயின்ட் வைல்ட் லாஸ்ட் சீசனில் இருந்த பட்டர்ஃப்ளைஸ் மாதிரிலாம் இதுவும் ஜேம்ஸ் கன்னோட ஒரிஜினல் கிரியேஷன்ஸில் ஒன்றா கூட இருக்கலாம். யா, எனிவேஸ் இந்த குரோலோட்டியன்ஸ் ஏகேஏ கிரெம்லின்ஸ்லாம் யாருன்னா பட்டர்ஃப்ளைஸ் மாதிரி ஏர்த்தில் வந்து சீக்கிரட்டாக வாழ்ந்து வர ஒரு ஏலியன் ரேஸ் தான். ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, கிரெம்லின்ஸ் பட்டர்ஃப்ளைஸ் மாதிரி ஒரு நோபல் காசோ இல்லை அவங்க பிளானட் அழிஞ்சதுனால இங்கே வரல. பட் ஒரு பிளானட்க்கு போய் அந்த பிளானட் ஸ்பீசிஸோட எவல்யூஷனை ஸ்பீடப் பண்ணி ஹைலி வெப்பனைஸ் பீயிங்ஸாக மாற்றி சில அன்னோன் கிளைண்ட்ஸ்க்கு விற்கக்கூடிய ஒரு கொடூரமான கும்பல். பட் இருந்தாலும் இங்கே இந்த கிரெம்லின் என்ன பண்ணிட்டு இருக்கு, அப்புறம் ஸ்டார்டிங்ல இருந்தே அது மூவ் பண்றதெல்லாம் பார்த்தா யார்கிட்டயே வந்து தப்பிச்சு போற மாதிரி தெரியுது. அப்படின்னா அது ஒருவேளை கிரீன் லேண்டர்ன்ஸா இருக்குமோ? சாரி, நான் ஒன்று சொல்ல மாட்டேன். கிரெம்லின்ஸ்லாம் ஆக்சுவலா நம்ம இன்டர் கேலக்டிக் காப்ஸோட ரேடார்ல இருக்கிறவங்க, அதாவது கிரீன் லேண்டர்ன் வில்லன்ஸ். கிரெம்லின்ஸ்லாம் இந்த சீரீஸ்க்கு ஜஸ்ட் ஒரு ரேண்டம் இன்சர்ட் மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா கிரீன் லேண்டர்ன்ஸ் வில்லனா இருக்கிறத தாண்டி இவங்க ஹியூமன்ஸ் மேல பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் நமக்கு பிளாக் ஹேண்ட், ஷார்க்னு 2 மேட்டா ஹியூமன்ஸை கிரியேட் பண்றாங்க. பிளாக் ஹேண்டுன்ற கேரக்டர் லேண்டர்ன்ஸ்ல இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எனிவேஸ் காமிக் ஆரிஜினில் பார்த்தீங்கனாலே கிரெம்லின் செஞ்ச ஒரு எக்ஸ்பெரிமெண்டட் ஹியூமனை மறுபடியும் ஏர்த்தில் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறான். அவன் சாவுக்கு நடந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸில் எவென்ச்சுவலி இங்கே கிரீன் லேண்டர்ன்ஸை இன்வால்வ் ஆகி கேஸ் அவங்க கைக்கும் போயிடுது. நான் என்ன கெஸ் பண்ணுறேன்னா, இந்த டைம் பீரியடில் இந்த டெத்தை இன்வெஸ்டிகேட் பண்ண ஹால் ஜார்டன் வந்துட்டு போயிருக்கலாம். அண்ட் தென் லேண்டன் ஷோவில் அந்த கரண்ட் டைமில் இதோட ரெஃபரன்ஸ் கூட நம்ம லேண்டன் ஷோவில் பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். 35 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த ஸ்டோரி நடக்கிறதா இருந்தா சூப்பர்மேன்லாம் ஏர்த்தில் லேண்ட் ஆனது 30 இயர்ஸ் அகோன்னு சூப்பர்மேன் படத்தில் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்போது இந்த டைம் பீரியட்லாம் வச்சு பார்க்கும்போது பீஸ் மேக்கர் சூப்பர்மேனை விட வயசில் பெரியவனா? ஐயோ, இங்கே வேற மல்டி டிமென்ஷனல் டிராவலுக்கான போர்ட்டல் டோர் மட்டும் இல்லை, அந்த டோரையே டிரான்ஸ்போர்ட் பண்ண ஒரு டோர் இருக்குன்னு தெரியுது. ஆர்கஸ் கிறிஸை பிடிக்க வரது தெரிஞ்சு குவாண்டம் அன்ஃபோல்டிங் சேம்பரை ஷிஃப்ட் பண்ணக்கூடிய ஏலியன் டெக்கை எடுத்துட்டு வீட்டில இருந்து தப்பிச்சு ஒரு வழியா வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றான் கிறிஸ். குவாண்டம் அன்ஃபோல்டிங் சேம்பர் இல்லைன்னு தெரிஞ்சு கிறிஸை பிடிக்க ஒரே வழியான ஹார்கோட் கிட்ட ஹெல்ப் கேட்டு போறான் ஆர்கஸ் டைரக்டர் ரிக் ஃபிளாக் சீனியர். ஹார்கோட் கேட்கறா, உங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமே, இப்போ எப்படி இருக்கீங்கன்னு. அண்ட் அது டைரக்ட் கிரீச்சர் கமாண்டோஸ் ரெஃபரன்ஸ் தான். கிளே ஃபேஸ் ரிக் ஃபிளாக் சீனியரை அடிச்சு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ண சம்பவத்தை இங்க ரெஃபர் பண்ணிருக்காங்க. ரிக் ஃபிளாக் ஜூனியரோட ஃபியூனரல்ல 2 பேரும் லாஸ்டா மீட் பண்ணிக்கிட்டதை பத்தி சொல்றாங்க. பட் அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு ஸ்பெசிஃபிக்கா எதுவும் மென்ஷன் பண்ணல. ஹார்கோட் ஸ்டார்டிங்ல கிறிஸை வெறுத்தது, அப்புறம் ரிக்கை கொன்னதுனால பீஸ் மேக்கரை கொல்லணும்னு ஹார்கோட் சொல்லியிருப்பா போல. என்னவோப்பா, அதை பத்தி எனக்கு தெரியல. சூசைட் ஸ்குவாடோட
டைரக்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். இப்போ ஐ திங்க் நிறைய ஓல்ட் கேரக்டர்ஸ் லைக் ஜூன் மூன் அப்புறம் நிறைய பேரை நம்ம ஆக்சுவலாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் எபிசோடில். அண்ட் தென் ஈகிலியை வச்சு கிறிஸை கண்டுபிடிக்க ரெட் செயின்ட் வைல்டு ஃபர்ஸ்ட் டைம் அவனோட ஆக்சுவல் பவரை யூஸ் பண்ணுறான். மைக்கேல் ருக்கரோட இந்த ரெட் செயின்ட் வைல்ட் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணதுல இருந்தே இது யாரா இருக்கும்னு பிரான்ஸ் ரொம்ப தியரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னதான் இது ஜேம்ஸ் கன்னோட ஒரிஜினல் கிரியேஷனா இருந்தாலும் இங்க அவன் யூஸ் பண்ற மேஜிக்கல் டெக்னிக் காமிக்ஸ்ல அனிமல் மேன் யூஸ் பண்ற தி ரெட் அப்படின்ற கூடு விட்டு கூடு பாயிற சக்தி கொடுக்கிற ஒரு டெக்னிக்கை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி தான் இதுவும் இருக்கு. யூஸ் பண்ற மேஜிக்கல் டெக்னிக் பேரும் ரெட்டு தான், ஆள் பேரும் வேற ரெட்டு தான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அண்ட் இந்த எபிசோடுக்கு உண்மையாக சொல்ல போனால் இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை கைஸ், அவ்வளோதான். பட் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், பழைய டிசிஇயூ பிரச்சனை மாதிரி இல்லாமல் டிசி யூனிவர்ஸ் இஸ் ஃபைனலி ஹேவிங் அ கனெக்ஷன். டில் வி காட் அ லாட் டு டிஸ்கஸ் அபவுட் கிளேஃபேஸ். ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து கிளேஃபேஸ்க்கு நிறைய செட் ஃபோட்டோஸ் அண்ட் லீக்ஸ்லாம் வந்திருக்கு. என்டையர் பேட்மேன் அண்ட் காத்தம் லோரை இந்த ஒரு படத்திலேயே காட்டலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. வி காட் டைரக்ட் கன்ஃபர்மேஷன் ஃபார் கேரக்டர்ஸ் லைக் ஜோக்கர். அண்ட் இங்கே ஜோக்கர் ஆர்கம் கேம்ஸில் வர மாதிரி அவனுக்குன்னு தனி செட் ஆஃப் கூன்ஸ் கால்டு த ஜோக்கர்ஸ் வச்சிருக்க போறதையும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்புறம் இன்னொரு செட் போட்டோஸ்ல ஜட்டானா யூசுவல் மேஜிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற வெசூவியஸ் மேஜிக் ஷோ பில்டிங் காட்டிருப்பாங்க. ஜட்டானாவை சும்மா சாதாரணமா நினைச்சிடாதீங்க, ஜட்டானா ஜட்டாரா ஆக்சுவலி. அவளும் ஜஸ்டிஸ் லீக்ல ஒரு மெம்பர் தான். அண்ட் டாக்டர் ஃபேட் கூட 1-on-1 போற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் மியூசிஷியன் ஆக்சுவலி. பட் அவளோட மெயின் மேஜிக்கல் பவர்ஸ் என்னன்னா காஸ்டிங் ஸ்பெல்ஸ். அதாவது அவ என்ன நினைக்கிறாளோ அதை பேக்வேர்ட்ஸ்ல சொன்னா போதும், அதுதான் மேஜிக். இவ்வளவு ஈஸியா ஒரு சூப்பர் ஹீரோவான்னு நினைக்க கூடாது, அதுக்கும் பேக்லாஷ்லாம் இருக்கு. ஒரு தடவை டெத் ஸ்ட்ரோக் புக்குன்னு கொமட்ல குத்தி பேச முடியாம வச்சு சட்டானாவை வச்சு செய்யும் செஞ்சிருக்கான். எல்லாத்தையும் தாண்டி ஆக்ரோபேட்ஸ் கிரேசன் ஃபேமிலியை காட்டிருப்பாங்க. கிரேசன்ஸ் ஃபேமிலியில இருந்து வந்தவன் தான் டிக் கிரேசன் ஏகே நைட் விங். அவன் பேரண்ட்ஸை கேங்ஸ்டர்ஸ்லாம் கொன்னதுக்கு அப்புறம் எவென்ச்சுவலி பேட்மேனோட ஃபர்ஸ்ட் ராபினா இருந்து அப்புறம் பிளட் ஹேவனுக்கு போய் ஒரு விஜிலாண்டேவா இருக்கிறவன் தான் நைட் விங். அது மட்டும் இல்லாம தி மோஸ்ட் ஹேண்ட்ஸம் அண்ட் செக்ஸியஸ்ட் கேரக்டர் இந்த என்டையர் டிசியூ. அப்புறம் வி ஆல்சோ சி ஹஷ் ரெஃபரன்ஸ். ப்ரூஸ் வெயினை கொல்ல நினைக்கிறது தான் தன்னோட பிறப்பின் பர்பஸா வாழ்ற தாமஸ் எலியட் ஆல்சோ நோன் as ஹஷ். அவனோட அப்பா ராஜர் எலியட்டை இங்க ரெஃபரன்ஸ் பண்ணிருவாங்க. டிசியூல கிளேஃபேஸ் தான் ஃபர்ஸ்ட் ஹாரர் அண்ட் ப்ரீக்வல் ஃபிலிம் கூட. எனக்கு இன்னுமே இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு கிளேஃபேஸ் ரீசர் கமாண்டோஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. எத்தனை வருஷமா கிளேஃபேஸ் டிசியூல இருக்கான் அண்ட் பேட்மேன் எப்படி இந்த யூனிவர்ஸ்ல எக்ஸிஸ்ட் ஆகிறான் அப்படின்னு நிறைய கேள்வி இருக்கு. எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற கதையா? கிளேஃபேஸ் கிளாப் போர்ட்ல இருக்கிற ஃபாண்ட் வேற, கிளேஃபேஸ் ஒன் பேட் டே காமிக் கவர்ல யூஸ் பண்ணா அதே ஃபாண்ட் தான் வேற. அந்த காமிக் எண்டிங்ல பார்த்தா பேட்மேனே வேற ஒரு அப்பியரன்ஸ் பண்ணியிருப்பான். என்னடா அதெல்லாம் ஆர்கம் கேம்ஸ் லெவலில் காத்தம் ரெடி பண்றாங்க, எல்லாரையும் காட்டுறோமோ இல்லையோ தே ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இன் திஸ் யூனிவர்ஸ்னு வச்சிருக்கானுங்க. வெயிட்டிங்லேயே வெறியாகுது எனக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் மோர் காமிக் கண்டென்ட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கிளிக் தட் பெல் ஐகான் as well. See you all soon.